இந்த அடுத்த கொஸ்டினை பாருங்க. ஒரு தின் ஹரிசாண்டல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்க் என்ன ஆகுது? ரொட்டேட்டிங் அபவுட் வெர்டிகல் ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகுது. அதாவது இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் LA அண்ட் LB கொடுத்துருக்காங்க. அதாவது 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டட் அபவுட் த பாயிண்ட் A and B. அதனுடைய டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 2 into OA அப்படின்ற மாதிரி. இப்போ நம்மளுக்கு ஆங்குலர் மொமெண்டத்துக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? L is equal to R into linear momentum. இந்த ஃபார்முலா தெரியணும். அப்ப நம்ம கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆங்கிள் என்னவா இருக்கணும்? இது ரெண்டு கடையில உள்ள ஆங்கிள் 90 டிகிரி இருக்கணும். ஆனா இங்க பாருங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதோட ஆக்சிஸ் இதுல தான் இருக்குது. அப்ப நம்மளுக்கு இதுல மொமெண்டமே இருக்காது. கரெக்டா? அப்போ மொமெண்டமே இருக்காது. அப்ப ஜீரோன்னு போட்டுடலாமா சார்? அப்படி பண்ண முடியாது. இன்னொன்னு இருக்குது இல்லையா? ரொட்டேட் ஆகுது இல்லையா? அப்போ ரொட்டேஷனல் மோஷன்ல ஆங்குலர் மொமெண்டம் விச் இஸ் ஈக்குவல் டு I ஒமேகான்னு சொல்லி படிச்சிருப்போமா? ஸோ அப்ப நம்மளுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்னு ரேடியஸ், ஏன்னா டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம சொல்லணும். அப்ப டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி சொல்லலாம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட வேல்யூ ஜீரோல போயிடும். அப்போ ஒன்லி இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ இதோடைய சென்டர் ஒரே பாயிண்ட் தான். அப்ப நம்மளுக்கு இதுல மாற போறது கிடையாது. ஏன்னா இனர்ஷியாவுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும். கரெக்டுங்களா? அப்போ இனர்ஷியாவுடைய வேல்யூ LAல இருக்கிற அதே வேல்யூ தான் என்ன இருக்கும்? LBல இருக்கும். அப்ப ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்னவாயிடும்? LA டிவைடட் பை LBங்கும் போது 1:1 வந்துடும். ஸோ அப்போ இதுல எந்த ஆப்ஷன் வரும்னு பாருங்க. ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். ஏன்னா இதுல உங்களுக்கு இனர்ஷியா டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு எதை பேஸ் பண்ணியுமே கிடையாது. இனர்ஷியாவுடைய ஃபார்முலா அந்த ஸ்பியருடைய ஃபார்முலா, அவ்வளவுதான் முடிஞ்சு. புரிஞ்சுதுங்களா? அப்ப அதுல எந்த ஒரு வேரியேஷனும் வராது.